நான் தான் சொல்றேன் பிரதர். இப்போ அவர் வந்து விக்ரமோட ரசிகனா இருப்பாரு. நீங்க இந்த படம் பார்க்கும்போது தெரியும். அவருடைய நடிப்பு, அந்த பாவனை எல்லாமே வந்து விக்ரம வந்து பழைய படத்துல நீங்க பார்த்துருப்பீங்களே, அது எல்லாமே மொத்த உருவமா வந்து இந்த படத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அந்த படத்தை. ஸோ அதனால வந்து எப்படி சொல்றது, செம்ம. ஏங்க ஜிவி பிரகாஷ்க்கு நடிக்க தாங்க தெரியாது, மியூசிக்லாம் சூப்பரா போடுவாருங்க. நீங்க என்ன ஜிவி பிரகாஷ் மியூசிக் தப்பா பேசுறீங்களா? பின்னிட்டாரு ஆளு, மியூசிக்லாம் சூப்பரா இருக்கு. நான் கடுப்பாவது எதுக்காக வந்து படத்தை வந்து லேட்டா ரிலீஸ் பண்ணிங்க தான் கடுப்பாகுது, வேற ஒண்ணும் இல்லை. காலைல ஒரு படம் பார்த்தேன், மட்டமான படம், நல்லாவே இல்லை. 1000 கோடி அடிக்கும், நான் நல்லாவே இல்லை இந்த படம். இந்த படம் பாருங்க வந்து செம்மையா இருக்கு, எல்லாரும் பார்க்கலாம். அவங்களை பத்தி சொல்றேன். துஷாரா பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு கதைக்கு ஏற்ற மாதிரி வந்துதான் வந்து அவங்க பண்ணுவாங்க. சும்மா வந்து நானும் ஒரு ஹீரோயின், 4 டான்ஸ் 4 பாட்டு, அதெல்லாம் வந்து அது செட் ஆகாது. அவங்க வந்து கரெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே போல டேரக்டரும் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. அவங்கள அந்த ஹீரோயினை வந்து பக்காவை யூஸ் பண்ணி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சண்டை காட்சி மாதிரி கொடுத்துறாங்க, ஃபைட் காட்சி மாதிரி கொடுத்துறாங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யானா என்னங்க நீங்க, எஸ்.ஜே. சூர்யா பத்தி நீங்க கேட்கவே தேவையில்ல. அவர்லாம் வந்து பின்னிட்டாப்புல ஆளு. அது என்ன சொல்றல, அவரு டிஃப்ரெண்டான ரோல்லாம் இல்ல, அதே மாதிரி ரோல் தான், கொடுத்த ரோலை சூப்பரா பண்ணிருக்காரு. பட் ஆனா விக்ரம் நடிப்பு அரக்கனா எஸ்.ஜே. சூர்யாவே இருக்கலாம். விக்ரம் கிட்ட எல்லாம் வச்சுக்க முடியுமா? சூப்பரா இருக்கு.